இலங்கையில் இப்பொழுது பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. புதிய ஒரு விசாரணை பிரிவு ஆரம்பமாக இருக்கின்றது இலங்கையில். அதாவது சரியான முறையில் இல்லாமல் தவறான முறையில் சொத்து சேர்த்தவர்களின் சொத்துக்களை அரசாங்கம் கைப்பற்றும் நோக்கத்தோடு இந்த விசாரணை பிரிவு ஆரம்பித்திருக்கின்றது. இவ்வளவு நாள் இதில் ஒரு சிக்கல் இருந்தது என்னென்று சொன்னால், உடனடியாகவே ஒருவர் தவறான முறையில் சொத்துக்களை சேகரித்தால் அதை அரசாங்கம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்பொழுது சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஒருவர் குற்றம் செய்திருக்கின்றார், அவர் சரியான முறையில் ஒழுங்கான முறையில் சொத்துக்களை சேர்க்கவில்லை, தவறான முறையில் தான் சொத்துக்களை சேர்த்திருக்கிறார். அப்படி அரசாங்கத்துக்கு தெரியும் பட்சத்தில் 30 நாட்களுக்குள் சொத்துக்களை முடக்க முடியும். அரசாங்கம் அதை தன்வசம் எடுத்துக்கொள்ள முடியும். இப்பொழுது இதன் விசாரணை எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. பலர் கலக்கத்தில் இருக்கிறாங்க, என்ன நடக்கும் என்பதை. சரியான முறையில் உரைத்து இந்த உயரத்துக்கு வந்தவங்களுக்கு சிக்கல் கிடையாது. ஆனால் தவறான விடயங்களை செய்து உழைத்து சொத்துக்களை சேர்த்தவர்கள், பணம் சேர்த்தவர்களுக்கு இனிமேல் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு.